வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மின்சாரத்துறையிலேருந்து எக்ஸிக்யூட்டிவ் வேலையை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பெரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000லேருந்து 1 lakh வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/5/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் ntpc.nica.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் டிரான்ஸ்போர்ட் பவர் சப்ளைலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வெளியிட்டிருக்காங்க. இந்த சோலார் பிளான்ட் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறீங்களா, காற்றலை இந்த மாதிரி இந்த ஒர்க் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதில் வியூ ஃபைல் அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ண போதும் நமக்கான ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதாவது அப்ளிகேஷன் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் ஆயிரும். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போது நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி காட்டுது. இது பார்த்தீங்கன்னா NTPC கிரீன் அதாவது இன்ஜினியரிங் லிமிடெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NTPC லிமிடெட்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் என்டர்பிரைஸ் கீழே தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா போஸ்ட் நிறையவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவிலர் இன்ஜினியரிங்காக பார்த்தீங்கன்னா 40 வேகன்சி இருக்குது. UR அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 21 வேகன்சியும், அண்ட் SCக்கு பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி, STக்கு 2 வேகன்சியும், அண்ட் OBC கேண்டிடேட்டுக்கு 8 வேகன்சி, EWSக்கு பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி இருக்குது. அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா BE BTech டிகிரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவிலர் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். 65% இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இதுக்கு இந்த ஜாபுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் 80 வேகன்சி இருக்குது. அண்ட் URல 40 வேகன்சி, SCயில் 10 வேகன்சி, அண்ட் STயில் 6 வேகன்சி இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா BE BTechல நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரிக்வயர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 year நீங்கள் போஸ்ட் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக பார்த்தீங்கன்னா 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் UR OBC SC ST டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னவோ அது செக் பண்ணிக்கோங்க. அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் BE BTech டிகிரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிருந்தாலே போதும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உமன் ரிசோர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா 7 வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் URக்கு 2 வேகன்சி, அண்ட் SCக்கு 1 வேகன்சி, அண்ட் OBCக்கு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் அதாவது கிராஜுவேட் முடிச்சுட்டு அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 year போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியோ அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவோ அல்லது போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராமோ அல்லது மேனேஜ்மெண்ட்டோ நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 years ஆகுது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் பார்த்தீங்கன்னா SAPO அல்லது MS ஆஃபீஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் இந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபினான்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா 26 வேகன்சி கொடுத்துருக்காங்க. URல பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி, அண்ட் SC STக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SC 4 வேகன்சி, STக்கு 2 வேகன்சி, அண்ட் OBCக்கு 8 வேகன்சி, EWC கேண்டிடேட்டுக்கு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ட்டர்டு அக்கௌண்ட்டா அல்லது சார்ட்டர்டு மீன்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 year போஸ்ட் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற ஜாபுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 10 years உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம்
இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் இருந்தாவே போதும். அண்டு ஐடி ரிலேட்டடாக இன்ஜினியரிங்காக வந்து பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித்தின் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்இ கான்ட்ராக்ட் மெட்டீரியலுக்காக 10 வேகன்சி வந்து இருக்குது. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பிஇ பிடெக் எனி ஸ்ட்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜி டிப்ளமோவோ நீங்கள் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் படிச்சிருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அப்படி இல்லை எம்இ எம்டெக் படிச்சிருக்காங்க நீங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும், நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து 30 வயசுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனால் எதுவுமே கொடுக்க கிடையாது. அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85,000 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி வந்து இருக்கும். அது உங்களுடைய குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்கான இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இன்டர்வியூ வந்து எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக 100 மார்க் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு 70 மார்க்கும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை செக் பண்ணுறதுக்கு 10 மார்க்கும். அண்ட் இன்டர்வியூவில் வந்து 20 மார்க்கு, டோட்டலாக வந்து 100 மார்க் இருக்கும். ஆனால் மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வர் கேட்டகரிக்கும் அன்ரிசர்வர் கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் குவாலிஃபைடு ஆன போதும் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து சும்மா ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ட்ரை பண்ணவே போதும், கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஜாப்பு வந்து பார்த்திங்கன்னா போட்டிகள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாலும் www.ngcl.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிடவே போதும், டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸும் வந்து கேட்டிருக்காங்க. யாருக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது, யாருக்கெல்லாம் ஃபீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 ரூபாய் நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் தான் நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், உமன் கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் ஃபீஸே கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் இம்பார்ட்டன்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11/4/2025 1/5/2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் போர்ட்டல் வந்து எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கீழே லிங்க்கு எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்ளிகேஷன் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டும் அண்ட் ரீட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனும் அண்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு போர்ட்டலும், அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு போர்ட்டலும், அண்ட் உங்களுக்கான ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணி கூட நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்கலாம். சரிங்களா? ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக உங்களுக்கு என்டிபிசியான ரிஜிஸ்டர் பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்க என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த போஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும், வேறு எந்த போஸ்ட்டும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோ வேணுமோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், தேங்க்யூ.